தளபதி விஜய் அவர்கள் அவரோட அம்மா சோபா சந்திரசேகர் அவர்கள் ஆசைப்பட்டதுக்காக கோயில் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிற தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட நம்பர் 1 நடிகராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் கோட் படத்தோட செகண்ட் ஷெட்யூலுக்காக இப்போ ரஷ்யா போயிருக்காரு. ரஷ்யா போகிறதுக்கு முன்னாடி அவர் சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தாரு அப்படிங்கிற ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் அந்த சாய்பாபா கோயிலே தளபதி விஜய் அவர்கள் அவரோட அம்மாக்காக தான் கட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சிருந்தாரு, அனௌன்ஸும் பண்ணியிருந்தாரு. அது ரொம்பவே பயங்கர வைரலா போயிருந்துச்சு. அந்த கட்சியை அனௌன்ஸ் பண்ண அடுத்த மாதமே அவர் இந்த ஒரு கோயிலை கட்டுறதற்கான பணிகளை ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் பிப்ரவரி 11ஆம் தேதி இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு விஜய் அவர்களோட அம்மாவான சோபா அவர்கள் போயிருக்காங்க, தளபதி விஜய் அவர்கள் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புசி ஆனந்த் அவர்களும் போயிருக்காரு. அங்க எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட அம்மாவுக்கு பக்தி அதிகமாக இருந்திருக்கு. அதுவும் சாய்பாபா கோயில் கட்டணும் அப்படிங்கிறது ஆசையாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால சென்னை கொரட்டூரில் 8 ஏக்கர் நிலத்தில் மிகப்பெரிய அளவிலான சாய்பாபா கோயில் ஒன்று அவர் கட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் இதில் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை அப்படின்னும் தான் அம்மாவோட ஆசைக்காக மட்டும்தான் அவர் கட்டியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த நியூஸ் வெளியானதிலிருந்தே அரசியல் ரீதியாக ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்த வண்ணமே இருக்கு. நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது அவங்களோட அம்மா ஆசைப்பட்டிருக்காங்க, அந்த ஒரு காரணத்துக்காக விஜய் அவர்கள் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு மட்டும் தெரியுது. நீங்கள் இந்த ஒரு கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள் அவரோட அம்மாக்காக தான் இந்த ஒரு கோயிலை கட்டி கொடுத்துருக்காரா, இல்லை ஒரு அரசியல் நோக்கம் இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒருவரும் இருக்க தமிழ் சினிமாவில் 90s பீரியட்ல டாப் ஸ்டார் அப்படின்னு கலக்கிக்கிட்டு இருந்தவர் தான் ஆக்டர் பிரசாந்த் அவர்கள். 2006க்கு அப்புறம் அவரோட படங்கள் மிகப்பெரிய அளவு ரிலீஸ் ஆகல. அதுலேயும் குறிப்பாக 2011க்கு அப்புறம் அவரோட மார்க்கெட் டோட்டலாக காலியாகிருச்சு. இப்போ அவருக்கு 51 வயசாகிருச்சு. ரீசெண்டாக தான் அவரோட 51வது பிறந்தநாளை கொண்டாடி இருந்தாரு. இந்த ஒரு பிறந்தநாளுக்கு அவரோட அப்பா தியாகராஜன் அவர்கள் 1.5 கோடிக்கு அவருக்கு BMW கார் வாங்கியிருந்தாரு. அண்ட் அதற்கப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாங்க. அப்போ அதில் ஒரு சில விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என் பையனுக்கு 51 வயசாகிருச்சு, அவனோட திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போயிருச்சு, அதனால தான் அவனோட மொத்த கரியருமே காலியாகிருச்சு. ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு நான் 2வது திருமணம் செஞ்சு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிரசாந்த் முதல்ல பார்த்த பொண்ணு நானும் அவனோட அம்மாவும் பார்த்த பொண்ணு தான். ஆனால் அதற்கு முன்னாடி அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். ஒருவேளை அந்த ஒரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட திருமண வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், அவனோட கரியரும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒரு வருத்தம் எப்போதும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற பேரை சொல்லலை. அதே போல் 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போகிற பொண்ணு யாரு அப்படிங்கிற பேரையும் சொல்லலை. பிரசாந்த் அவர்களுக்கு 2வது கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.